எல்லா உயிரும் இன்பம் எய்துக. எல்லா உயிரும் இன்பம் எய்துக. எல்லா உடலும் நோய் தீருக. எல்லா உணர்வும் ஒன்றாதல் உணர்க. நிறைந்த அவைக்கு தலை தாழ்ந்த பணிவான வணக்கம். வணக்கம் வணக்கம். தமிழகம் முழுவதிலும் இருந்து முறையாக சரியாக தமிழ் எழுதி தேர்ச்சி பெற்று தமிழகமாகவே திரண்டு வந்திருக்கும் மாணவ செல்வங்களுக்கு என் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் பதில் பேஸ் குறைங்க. எங்க இருக்காரு அவரு? இங்க இருக்கிறார். பேஸ் குறைங்க. பை பேஸ். ஓகே. கோடிட்ட இடத்தை நிரப்புக என்று சொல்லுவது போல நீங்கள் இட்டு நிரப்புகிற மாதிரி சில வாசகங்களை நான் சொல்லுகிறேன். இறுதியாக என்ன சொல்ல வேண்டுமோ அதை நீங்கள் சொல்லுங்கள். என்ன வேண்டும், என்ன சொல்ல வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லித்தர வேண்டிய கட்டாயமில்லை என்று நான் கருதுவதால் நான் சொல்லி முடிக்கிறேன். நான் முடித்து விட்டேன் என்பதன் அடையாளமாக கை உயர்த்துகிறேன். பிறகு நீங்கள் சொல்லி நிரப்புங்கள். இந்த உலகத்திலேயே 3500 ஆண்டுகள் பழமையானதும் இளமையானதுமான உலகின் ஒரே மொழி எது? எல்லாரும் சொன்னீங்களா? எல்லாரும் சொன்னீங்கன்னா சந்தேகம் இருக்கு. எல்லாரும் சொல்லணும், உறக்க சொல்லணும். தமிழின் நண்பர்களுக்கும் தமிழின் எதிரிகளுக்கும் தமிழை அறிந்தவர்களுக்கும் தமிழை அறியாதவர்களுக்கும் உலகம் முழுவதும் தமிழை அறிந்து கொள்ள விரும்புகிறவர்களுக்கும் கேட்கிற வண்ணம் சொல்ல வேண்டும். 3500 ஆண்டுகள் பழமையானதும் இளமையானதுமான உலகின் ஒரே மொழி எது? சபாஜ். நன்றி. இலக்கணமும் இலக்கியமும் கொண்டு 2000 ஆண்டுகளுக்கு முன்பே பிறப்பில் வேதமில்லை என்று சொன்ன ஒரே மொழி எது? தமிழ். உயர்தனி செம்மொழி எது? மாய்ந்து விடாமல் வடிந்து விடாமல் இன்னும் பேச்சு மொழியாக எழுத்து மொழியாக இலக்கணமாக இலக்கியமாக உலகத்திற்கு வழிகாட்டும் மொழி எது? தமிழ். அத்தகைய மொழியை தாய்மொழியாக கொண்ட பெருமை உடையவர்கள் நாம். இந்த மொழியின் சிறப்பை விளக்குவதற்கு நேரம் காலமெல்லாம் போதாது. அது 2000 ஆண்டுகள் பழமையானது. 2000 ஆண்டுகால பழமையையும் 2000 ஆண்டுகால சிறப்பையும் குறித்த நேரத்தில் சொல்லிவிட முடியாது, அல்லது குறைவான நேரத்தில் சொல்லிவிட முடியாது. ஆனால் மிகச் சுருக்கமாக மிகச் செறிவாக உங்களுக்கு என்னால் சில செய்திகளை சொல்ல முடியும். இன்றைக்கு தலைப்பு, எனக்கு பேசப்படுவதற்கு தரப்பட்டிருக்கிற தலைப்பு சிறுமை கண்டு பொங்குவாய் என்பது. 3 சொற்கள் தான். சிறுமை கண்டு பொங்குவாய். இந்த சொல் தமிழ் இலக்கியத்தில் எங்கே இருந்து எடுக்கப்பட்டது என்று யாருக்கேன்னு தெரியுமா? சொல்லுங்க. பாரதியாரி? பாரதியார் சரியான விடை. பாரதியாரின் கவிதைகளில் எங்கே இருந்து எடுக்கப்பட்டது? கண்ணினாய் வா. வருகின்ற பாரதத்தை அழைப்பதும் போகின்ற பாரதத்தை தூற்றுதலும் என்ற தலைப்பில் பாரதியார் எழுதுகிற போது சிறுமை கண்டு பொங்குவாய் வா வா என்று எழுதினார். சிறுமை கண்டு பொங்குகிற உள்ளம்தான் மகாத்மா காந்திக்கு இருந்தது. சிறுமை கண்டு பொங்குகிற உள்ளம்தான் மண்டேலாவுக்கு இருந்தது. சிறுமை கண்டு பொங்குகிற உள்ளம்தான் பகத்சிங்குக்கு இருந்தது. சிறுமை கண்டு பொங்குகிற உள்ளம்தான் பாரதிக்கு இருந்தது, வஉசிக்கு இருந்தது. இந்த நாடு அடிமைப்பட்டு கிடந்த போது
ஆங்கிலேயரிடமிருந்து இந்த மண்ணை விடுவிப்பதற்காக அடிமைகளாய் இருப்பது சிறுமை என்று உணர்ந்ததால் அந்த சிறுமைக்கு எதிராக சீற்றத்தோடு எழுந்து தங்கள் வழியில் உலகம் முழுவதும் போராடிய மக்களாலேதான் இன்றைக்கு நீங்களும் நானும் சுதந்திரத்தோடும் ஜனநாயகத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இந்த பெரிய அரங்கம், குளிரூட்டப்பட்ட அறை, இவ்வளவு வாய்ப்பு, வசதி, போக்குவரத்து, சாலைகள் என்று பெரும் வளர்ச்சியை நாடு சந்தித்திருக்கிறது என்றால் அதற்கு பின்னால் சிறுமை கண்டு பொங்கிய மனிதர்களின் சீற்றமும் அறச்சீற்றமும், அதன் விளைவாக நிகழ்ந்த போர்களும், அதன் விளைவாக நிகழ்ந்த இயக்கங்களும், அதனால் கிடைத்த வெற்றிகளும் தான். அதனால்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போது நமக்கு ஒரு பெரிய கடமை இருக்கிறது. ஒரு தலைமுறை நமக்கு முன்னே வாழ்ந்தவர்கள் சிறுமை கண்டு பொங்கி தங்கள் வழியில் போராடி மாபெரும் இயக்கங்களை நடத்தி ஒரு சிறந்த வாழ்க்கையை, முன்னிலும் சிறந்த வாழ்க்கையை உங்களுக்கும் எனக்கும் தந்துவிட்டு போயிருக்கிறார்கள். இந்த வாழ்க்கையை பத்திரப்படுத்திக் கொள்வதும் இதை அடுத்த தலைமுறைக்கு கைமாற்றி தருவதும் உங்களுக்கும் எனக்கும் கடமையா இல்லையா? சொல்லுங்க, கடமையா இல்லையா? கடமை. நமக்கு என்ன காப்பாற்றி தரப்பட்டதோ அதை காப்பாற்றி தர வேண்டியது நமது பொறுப்பு. எப்படி காப்பாற்றி தருவது? நம் மொழியை காப்பாற்றுவதன் வழியாக, நம் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் காப்பாற்றுவதன் வழியாக, தொடர்ந்து பறந்து வாசிப்பதன் வழியாக. வாசிப்பு நிகழ்த்துகிற மந்திரங்களுக்கு இணையான ஒரு ஆற்றல் இல்லை. நான் உங்களுக்கு திரும்ப சொல்லுகிறேன், வாழ்க்கையில் உயர்வதற்கு 100,000 வழிகள் இருப்பதாக சொல்கிறார்கள். ஆனால் வாழ்க்கையில் உயர்வதற்கு நேர்மையான வழியில், நேரிய வழியில் உயர்வதற்கு மனிதனுக்கு இருக்கிற ஒரே ஆயுதம் கல்வி மட்டும்தான் என்றார் அம்பேத்கர். கல்வி மட்டும்தான். கல்விதான் வரலாற்றை புரிந்து கொள்ள வைக்கிறது. கல்விதான் நேற்று என்ன நடந்தது என்று சொல்லித் தருகிறது. நேற்று என்ன நடந்தது என்று தெரிந்தால்தான் இன்று என்ன நடக்கிறது என்று புரியும். இன்று என்ன நடக்கிறது என்று புரிந்தால்தான் நாளை நமக்கான நாட்டை, நமக்கான பொழுதை நம்மால் உருவாக்கி கொள்ள முடியும். கல்வியின் வழிவாக பெற விரும்புகிறது. கல்வி எனக்கு கற்றுக் கொடுக்கிறது. சிறுமை கண்டு பொங்கும் மனதை, ஆற்றலை. உங்களுக்கு தெரிந்திருக்கும், பைபிளில் ஒரு சின்ன கதை இருக்கிறது இயேசுநாதரை பற்றி. இயேசுநாதரை பற்றி கேட்டால் எல்லோரும் சொல்வார்கள், ஒரு கன்னத்தில் இருந்தால் மறு கன்னத்தை காட்டு என்று இயேசுநாதர் சொல்வார் என்று. இப்படித்தான் ஒரு சித்திரம் இயேசுநாதருக்கு இருக்கிறது. ஆனால் பைபிளில் அவரது வாழ்க்கையில் வேறொரு சித்திரமும் இருக்கிறது. ஒருவன் கேட்டான், ஒரு கன்னத்தை அறைந்தால் மறு கன்னத்தை காட்டலாம், ஒரு முதுகில் அடித்தால் காட்டுவதற்கு இன்னொரு முதுகு எங்கே இருக்கிறது? இல்லையே. ஒரு கன்னத்தில் அறிந்தால் மறு கன்னத்தை காட்டு என்று இயேசுநாதர் சொன்னார்தான். ஆனால் அதே இயேசுநாதர் இறைவனின் ஆலயத்தை வியாபார தலமாக ஆக்கிய போது, அவர்களை அங்கிருந்து வெளியேறுமாறு பணித்த போது, வியாபாரிகள் ஆலயத்திற்குள் அமர்ந்து கொண்டு கடவுளின் வழிபாட்டு தலத்தை வியாபார தலமாக மாற்றிய போது இயேசுநாதர் என்ன செய்தார் தெரியுமா? வெள்ளி பூண் போட்ட சவுக்கால் அவர்களை வெளியேறுமாறு 3 முறை கேட்டுக்கொண்டார். 3 முறை கேட்டுக்கொண்டும் அவர்கள் வெளியேற மறுத்த போது வெள்ளி பூண் போட்ட சவுக்கால் வியாபாரிகளை ஆலயத்திற்குள்ளே இருந்து சவுக்கால் அடித்து விரட்டிய வாழ்க்கையும் இயேசுநாதருக்கு உண்டு என்று தெரிந்து கொள்ள வேண்டும். இதை வள்ளுவன் சொல்லிவிட்டு போயிருக்கிறான். அறத்திற்கே அன்பு சார்பு என்பர் அறியார், மரத்திற்கும் அகுதே துணை. அன்பினாலே மட்டும்தான் அறத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதில்லை, அறச்சீற்றத்தாலும் அன்பு செலுத்த வேண்டும். வள்ளுவனே சொல்லுகிறான். சொன்னார் என்கிட்ட, இன்னா செய்தாரை ஒருத்தல் என்று வள்ளுவர் சொல்லி இருக்கிறாரே. அப்படியானால் நமக்கு யாராவது துன்பம் செய்தால் நாம் அவர்கள் நாணுகிற அளவுக்கு நன்மை செய்ய வேண்டுமே என்று கேட்டார். நான் அவருக்கு சொன்னேன், வள்ளுவனை ஆழமாக படித்து புரிந்து கொள்ள வேண்டும். இன்னா செய்தாரை ஒருத்தல், இந்த குறளில் முதல் 3 சொற்களில்
வள்ளுவன் தெள்ள தெளிவாக ஒன்றை சொல்லுகிறான், இன்னா செய்தாரை ஒருத்தல். யார் தவறு செய்தார்களோ அவர்களை தண்டிக்க வேண்டும் என்பதில் வள்ளுவனுக்கு மாற்று கருத்தே இருக்கிறதா இல்லையா? ஆமாவா இல்லையா? பேச மாட்டீங்களா? காலை சாப்பிட்டீங்களா? இன்னா செய்தாரை ஒருத்தல் என்கிற 3 சொற்களில் தவறு செய்தவர்களை தண்டிக்க வேண்டும் என்கிற உறுதிப்பாடு இருக்கிறதா இல்லையா? இருக்கிறதா இல்லையா? இருக்கிறது. அப்படியானால் தவறு செய்தவர்களை தண்டிக்க வேண்டும் என்பதில் வள்ளுவனுக்கு மாற்று கருத்து இல்லை. எப்படி தண்டிப்பது என்கிற கேள்விக்கு தான் வள்ளுவன் விடையளிக்கிறான். இன்னா செய்தாரை ஒருத்தல், தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். எப்படி தண்டிப்பது? அவர்களே வெட்கப்படுகிற அளவுக்கு அவர்களுக்கு நன்மை செய்வது என்று பிறகு வள்ளுவன் எழுதுகிறான். இந்த இடத்தில் வள்ளுவன் ஒரு குறிப்பு எழுதுகிறான். அவர்களே வெட்கப்படுகிற அளவுக்கு அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று வள்ளுவன் எழுதினால் நீங்களும் நானும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும், நன்மை செய்தால் வெட்கப்படுகிறவனாக இருந்தால் மட்டும்தான் நன்மை செய்ய வேண்டும். இப்ப புரியுதா? உதாரணம் சொல்றேன். ஒருத்தன் நம்மளை தேவையில்லாம அடிச்சுட்டான், காரணமே இல்லாம அடிச்சுட்டான். அவனை தண்டிக்க விரும்புறீங்க, வள்ளுவர் சொல்லிட்டாரு அப்படின்னு அவனுக்கு ஒரு நன்மை செய்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அவன் என்ன நினைப்பான்? இப்பதான் தூக்கி போட்டு மிதிச்சோம், இவன் திரும்ப வந்து கும்பிடுறானே, மறுபடியும் மிதிக்க சொல்றான்னு மிதிப்பான். மூடர்களிடத்திலே போய் கருணையை பேசக்கூடாது. வள்ளுவன் நுட்பமாக சொல்கிறான், எவன் நீ நன்மை செய்தால் நாணுவானோ, நாணுகிற அளவிற்கு எவனுக்கு புத்தி இருக்கிறதோ அவனுக்குத்தான் நன்மை செய்ய வேண்டுமே தவிர, எவன் நாணமற்றவனோ அவனுக்கு நீ நன்மை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவனுக்கு நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? கொலையிற் கொடியாரை வேந்து ஒருத்தல் பைங்கூர் களைகட்டதனோடு நேர் என்று இன்னொரு குறளில் வள்ளுவன் சொல்லிவிட்டு போகிறான். அப்படி தவறு செய்கிறவர்கள் யாரோ அவர்களை தண்டிப்பது அரசின், ஆட்சியின், மனிதர்களின் கடமை, மாண்பு. எப்படி தண்டிப்பது? சிறுமை கண்டு பொங்குவா என்று பாரதியார் எழுதியதற்காகவே நாளைக்கு பேருந்தில் போகிற போது, பயணம் செய்கிற போது, வாழ்க்கையில் பொது இடத்தில் கண் முன்னே நடக்கிற ஒரு குற்றத்தை தடுப்பதற்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற கேள்வியை குழந்தைகள் கேட்கிறார்கள். கண்ணை மூடிக்கொண்டு தவறு நடந்த இடத்தில் நீ தவறை எதிர்த்து போராடு என்று நான் ஒருபோதும் சொல்ல மாட்டேன். நான் அப்படி சொல்ல மாட்டேன். மிக மிக முக்கியமானது வள்ளுவன் கற்றுக் கொடுக்கிறான். ஒரு தீமையை எதிர்த்து போராடுவது என்று தீர்மானித்து விட்டால் அந்த தீமையின் வலிமை என்ன, அதை வெல்வதற்கான நமது வலிமை என்ன, நமக்கெது துணை என்பவற்றை ஆராய்ந்துதான் போராட வேண்டுமே தவிர ஆயுதங்கள் இல்லாமல் போர்க்களத்திற்கு ஒருவன் போகவே கூடாது. உரிய தயாரிப்புகள் இல்லாமல் பௌதிக ரீதியாக, மன ரீதியாக, அறிவு ரீதியாக உரிய தயாரிப்பு இல்லாமல் அநீதிக்கு எதிரான போரில் போய் நின்று அடி வாங்கி கீழே விழுந்து விடக்கூடாது. தன்வலி, துணைவலி, மாற்றான் வலி இவைகளையும் அழிந்து வினைவலி, எந்த காரியத்தை செய்ய போகிறோமோ அந்த காரியத்தின் தன்மை, நமது பலம், எதிரியின் பலம், நம்மோடு இருப்பவர்களின் பலம் எல்லாவற்றையும் கணக்கில் எடுத்துக்கொண்டுதான் போர்க்களம் புக வேண்டும். அப்போது போர்க்களம் புகுந்தால்தான் வெற்றி நிச்சயம். சிறுமை கண்டு எதிர்ப்பது என்பது தெருவிலே போய் சண்டை போட்டு சமூக விரோதியாக ஆவது அல்ல. சிறுமை கண்டு பொங்குவது என்பது சிறுமைகளுக்கு எதிராக ஒரு சமூகத்தை உருவாக்குவது. ஒன்றை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மெதுவாக வீசினால் தென்றல், அதுவே வேகமாக வீசினால் புயல். புயல் என்பது வேறொன்றும் இல்லை, வேகமாக வீசும் தென்றல். தென்றல் என்பது வேறொன்றும் இல்லை, மெதுவாக வீசும் புயல். ஒருவர் எதிர்த்தால் அது வெறும் எதிர்ப்பு, ஒரு சமூகமே எதிர்த்தால் அது புரட்சி, அது மாற்றம். அப்படி எல்லோரையும் மாற்றுவதற்கான கல்வியை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், நீங்கள் கற்றுத்தர வேண்டும், மற்றவர்களுக்கு கற்றுத்தர வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான வசனம் இருக்கிறது. முதலில் தீமைக்கு எதிராக நாம் எப்படி இருப்பது? நம் கண் முன்னே ஒரு சிறுமை நடக்கிறது, ஒரு குற்றம் நடக்கிறது, ஒரு தவறு நடக்கிறது. அது குடும்பத்தில் யார் வேண்டுமானாலும் செய்யலாம், நண்பர்கள் செய்யலாம், யார் வேண்டுமானாலும் செய்யலாம்.
அழகான ஒரு வழியை காட்டுகிறார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உன் கண் முன்னே ஒரு தவறு நடக்கிறது, அதை கைகளால் தடுத்து நிறுத்து என்று சொல்கிறார். ஆனால் அந்த குற்றத்தை செய்கிறவன் வலியவன், பலம் பொருளவன். என்னால் அதை தடுத்து நிறுத்த முடியாது, எனக்கு வலிமை இல்லை, நான் எளியவன், என்ன செய்யலாம் என்று கேள்வி வந்தபோது அடுத்த வழியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார். ரொம்ப அழகான நபிநாயகத்தினுடைய மேற்கோள்கள் எனக்கு பிடித்தது. உன் கண் முன்னே ஒரு தீமை நடந்தால் அதை கைகளால் தடுத்து நிறுத்து. கைகளால் தடுத்து நிறுத்த முடியாவிட்டால் பெரும் குரல் எழுப்பி, நல்லா கவனிங்க, கைகளால் தடுத்து நிறுத்து. தடுத்து நிறுத்த முடியாவிட்டால் பெரும் குரல் எழுப்பி பெருந்திரளான மக்களை ஒன்றிணைத்து அதை தடுத்து நிறுத்து. உன்னால் பெரும் குரலையும் எழுப்ப முடியவில்லை என்றால், அதையும் சொல்லுகிறார் நபிகள் நாயகம், உன்னால் பெருங்குரலும் எழுப்ப முடியவில்லை என்றால் மனதால் அதை வெறுத்து விடு என்று சொன்னார். குற்றங்களை வெறுப்பதும் குற்றங்களை செய்பவர்களை வெறுப்பதுமே சிறுமை கண்டு பொங்குவதன் முதல் பணி. நான் இன்னும் கூட நேரடியாக சொல்கிறேன், குறுக்கு வழியில் பணம் சம்பாதித்து உயர்ந்த நிலைக்கு போனவர்களை பார்த்து, அவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை பார்த்து வியக்காதீர்கள். அவர்கள் பார்த்து வியப்பதற்கு ஒன்றுமே இல்லை. வியப்பதற்கு எது தெரியுமா இருக்கிறது? எளிய குடும்பத்தில் பிறந்து 14 வயதில் 15 வயதில் மேடை ஏறி சிலப்பதிகாரத்தை முற்றோதும் குழந்தைகள் தான் வியப்புக்குரியவர்கள். ஒரு வரி சொன்னால் எந்த காண்டம் என்று சொல்லுகிற குழந்தையை, ஆம், இதற்கு அனுபவம் இருக்கிறது. ஒரு சின்ன ஊரில் திருக்குறள் ஒப்பித்தல் போட்டியில் 1330 குறளையும் பிழையில்லாமல் சொல்லுகிற ஒரு குழந்தை, 12 வயது, மேடையில் கொண்டு வந்து நிறுத்தி விட்டார்கள். பரிசு கொடுத்து குழந்தையை பாராட்ட வேண்டும். நான் அதற்கு முன்பு சொல்லுகிறார்கள், யார் வேண்டுமானாலும் எந்த குறள் வேண்டுமானாலும் கேளுங்கள். இதே மாதிரி தான் ஒரு கூட்டம், ஆனால் இந்த கூட்டம் இல்லை, இதே போல ஒரு கூட்டம், ஆனால் யாருமே பேசல, அப்படியே சைலண்டா இருந்தாங்க. நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஒரே காரணம், ஏதாவது குறள் சொன்னா அது அந்த குறள் திரும்ப அந்த குழந்தை சொன்னா அது சரியா தப்பான்னு உட்கார்ந்துருக்கு யாருக்கும் தெரியாது. முதல்ல போய் ஒரு 25 குறள் புத்தகம் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். ஒருத்தர் ஓடி போய் ஒரு 15 குறள் புத்தகம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. குறள் புத்தகம் கொடுத்ததுக்கு பிறகு, அதை கூட்டத்தில் கொடுத்ததுக்கு பிறகு ஒவ்வொருத்தரா எந்திரிச்சு புத்தகத்தை விரிச்சு வச்சுக்கிட்டு பாட்டை சொல்ல சொல்ல அந்த குழந்தை அனைவர் கேட்ட கேள்விகளுக்கும் எளிதாக 1300 குறளையும் முற்றோதியதை நான் பார்த்தேன். எனக்கு 17ஆம் நூற்றாண்டில் ஒருவன் எழுதினான், எனக்கு அது ஞாபகம் வந்தது. ஒரு ஆங்கில விமர்சகன், இங்கிலாந்து படையெடுப்பில் மாட்டிக்கொண்டது. 17ஆம் நூற்றாண்டு வரையில் விமானங்கள் கண்டுபிடிக்கப்படவில்லை. இங்கிலாந்து ஒரு தீவு, கடல் மார்க்கமாகத்தான் இங்கிலாந்தை அணுக வேண்டும். தீவாக இருந்ததால், பெரும் கடற்படை இருந்ததால், யாரும் அணுக முடியாத உயரத்தில் இருந்த இங்கிலாந்தை பெரும் படைகள் சுற்றி கொண்டு இங்கிலாந்து முழுவதையும் தீ வைத்து கொளுத்தி விட வேண்டும் என்று தீர்மானித்த போது, இந்த நாட்டின் செல்வங்களை எப்படி பாதுகாப்பது என்று ஆங்கிலேய அரசும் அதிகார வர்க்கமும் தவித்த போது, அவர்கள் அதிகம் தவித்தது என்ன தெரியுமா? ஷேக்ஸ்பியரின் படைப்புகளை எப்படி பாதுகாப்பது என்று தவித்தார்கள். அப்போது ஒருவன் சொன்னான், எளிமையான வார்த்தைகளில் சொன்னான், படைகள் வரட்டும், தீ வைக்கட்டும், கொளுத்தட்டும், என்ன வேண்டுமானாலும் நடக்கட்டும், மீண்டும் என் நினைவிலே இருந்து ஷேக்ஸ்பியரின் அனைத்து நாடகங்களையும் ஒரு பிரதி எடுத்து உலகத்திற்கு தருவேன் என்று ஒருவன் சொன்னான். அப்படி நான் சொல்லுவேன், இனி உலகத்திற்கு எல்லா பிரதிகளையும் அழித்து விடுங்கள், திருக்குறளையும் சிலப்பதிகாரத்தையும் திரும்ப பிரதி எடுத்து தரும் குழந்தைகள் எங்கள் மண்ணில் இருக்கிறார்கள் என்று நான் உலகத்திற்கு சொல்வேன். ஆனால் இந்த வெறும் மனப்பாடம் அல்ல சக்தி, வெறும் வாசிப்பு அல்ல, பொருள் புரிந்து கொண்டு வாசிப்பது மிக முக்கியமானது, மிக மிக முக்கியமானது. திருக்குறளிலேயே எனக்கு மாற்று கருத்து இருந்தால்
நான் உடம்பட மறுக்கும் ஒரு கருத்து இருந்தால் அதை சொல்லுவதற்கான உரிமையை எனக்கு தரும் உலகின் தலை சிறந்த ஜனநாயக பூர்வமான ஒரு நூல் உண்டு என்றால் அது திருக்குறள். ஒரு குறள் இருக்கு, அவரே எழுதினார், எப்பொருள் அப்பொருள். அப்படியானால் என்ன பொருள்? யார் சொல்லியிருந்தாலும் அதில் மெய்யான பொருள் என்று காண்பதே அறிவு என்று வள்ளுவர் சொல்லிவிட்டால், ஒருவேளை வள்ளுவர் சொன்னதிலே ஒரு பிழை இருந்தால் அதற்கு மாற்று கருத்து சொல்வதற்கான உரிமையை அந்த குறள் எனக்கு தருகிறதா இல்லையா? நானே தவறாக சொல்லி இருந்தாலும் அது தவறு என்று மாற்றி சொல்வதற்கான உரிமையை எனக்கு தரும் உலகத்தின் ஒரே ஜனநாயக பூர்வமான நூல் எது? குறள். அந்த அறிவு முக்கியம் நண்பர்களே. மனனம் தேவை, அதுவும் இளம் வயதில் மனனம் தேவை. மனனம் செய்து கொள்வதன் மூலமாக படைப்புகள் மிக நீண்ட காலத்திற்கு நம்மோடு பயணம் செய்கிறது. நான் பாரதியின் கவிதைகளை மனனம் செய்திருக்கிறேன், திருக்குறளை மனனம் செய்திருக்கிறேன், ஆங்கில இலக்கியங்களை மனனம் செய்திருக்கிறேன். அந்த மனனம் எனக்கு பேசுகிற போது உதவுகிறது. ஆனால் வெறும் மனனம் அல்ல, மனனம் தாண்டி, மனப்பாடத்தை தாண்டி கற்ற கல்வியை வாழ்க்கையோடு பொருத்தி பார்ப்பது மிக மிக அவசியமானது. கல்வி வேறு, அறிவு வேறு. இப்போது பெற்றிருப்பது கல்வி. கல்வி வேறு, அறிவு வேறு என்று தெரிந்து கொள்வதற்கு எளிய வழி இருக்கிறது. திருக்குறளிலேயே அது இருக்கிறது. கல்வி என்று ஒரு அதிகாரம் இருக்கிறது. அடுத்த அதிகாரம் என்ன தெரியுமா? கல்லாமை. அடுத்த அதிகாரம் என்ன தெரியுமா? கேள்வி. அதற்கு அடுத்த அதிகாரம் என்ன தெரியுமா? அறிவுடைமை. அப்படியானால் கல்வி வேறு, அறிவு வேறு. கல்வி என்பது அகாடமிக், ஃபார்மல். ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு பாடத்திட்டத்தில் தேர்வு எழுதி, as I am suffering from fever, I request you to grant me 3 days medical leave. அது கல்வி. எது அறிவு? நேற்று நடந்து வந்த பாதையில் ஒரு பள்ளம் இருந்தால் இன்று மீண்டும் நடந்து போகிற போது அந்த பள்ளத்தில் போய் விழுகாமல் அதை தாண்டுவது அல்லது தாண்டுவதற்கான வழிமொழிகளை தேடி வைத்துக் கொள்வதன் பெயர் அறிவு. இன்னும் கூட எளிமைய உதாரணம் சொல்லுகிறேன். ஒரு பிசிக்ஸ் வாத்தியார் இருக்கார், அவர் பாடம் நடத்துவார். ஸ்பீடு, வெலாசிட்டி இருக்கா பிசிக்ஸ்ல? +1 +2 இருக்கா? ஸ்பீடு நடத்துவாரு, வெலாசிட்டியை பத்தி நடத்துவாரு, எல்லாத்த பத்தியும் பாடம் நடத்துற பிசிக்ஸ் வாத்தியாருக்கு பஸ்ல இருந்து இறங்க தெரியாது. பஸ்ல இருந்து இறங்க தெரியாது. பஸ்ல இருந்து இறங்கும் போது எப்படி இறங்கணும்? To coincide with the speed, to get down from a bus, பஸ் ஓடுகிற திசையிலேயே இறங்க வேண்டும். இறங்கி ஓடுகிற பஸ்ஸோடு கொஞ்சம் தூரம் ஓடி நின்றால் மட்டும்தான் நீங்கள் விழாமல் நிற்க முடியும். பஸ்ஸில் இருந்து இறங்குகிறேன் பேர்வழி என்று பஸ் இறங்குகிற இருந்து எதிர் திசையில் இறங்கினா என்ன ஆகும்? போஸ்டர்ல படம் வந்துடும், அவ்வளவுதான். எனக்கு தெரியும், வெலாசிட்டியை பற்றியும் ஸ்பீடை பற்றியும் பாடம் நடத்திட்டு பேருந்தில் இருந்து இறங்க தெரியாமல் கீழே விழுந்த பௌதிக பேராசிரியர்களை எனக்கு தெரியும். நண்பர்களை, விஞ்ஞானம் படிப்பது என்பது வேறு, விஞ்ஞான பூர்வமாக வாழ்வது என்பது வேறு. விஞ்ஞானம் படிப்பது என்பது கல்வி, விஞ்ஞான பூர்வமாக வாழ்வது என்பது அறிவு. நிறைய பேருக்கு இல்ல. சயின்டிஸ்டா இருப்பாரு, சயின்டிஸ்டா இருப்பாரு, ஆமா அப்படிங்கிறாரு. எல்லாம் அவன் செயல்ங்கிறாரு. சயின்டிஸ்ட் ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க கடவுள் நம்பிக்கை வேறு, சமய நம்பிக்கை வேறு, விஞ்ஞானம் வேறு. நான் எளிய கேள்விகளை கேட்கிறேன். நம்ம ஊர்ல கல்விக்கு யார் கடவுள்? யாரு? என்னது? செல்லமுத்தா? சத்தமா சொல்லுங்க. கல்விக்கு யார் கடவுள்? சரஸ்வதி. ரைட்டா? சரி. உலகின் மிகப்பெரிய அறிவியல் மேதை யாரு? ஐன்ஸ்டீன் வச்சுக்கலாமா? நியூட்டன்? 2 பேர்ல யார வேணா வச்சுக்கலாம். நியூஸ் நீங்க நியூட்டனே வச்சுக்குவோம். உலகின் மிகப்பெரிய அறிவியல் மேதை நியூட்டன்.
அல்லது எடிசன் அல்லது ஐன்ஸ்டீன், மூவரையும் கூட வைத்துக் கொள்ளுங்கள். அறிவியல் கல்வியில் இந்த உலகத்தில் மிக உயர்ந்த இடத்தில் இருந்த எடிசனுக்கோ, அறிவியலில் மிக உயர்ந்த இடத்தில் இருந்த E=mc² உலகத்திற்கு தந்த ஐன்ஸ்டீனுக்கோ, புவியீர்ப்பு விசையை கண்டுபிடித்து கொடுத்த நியூட்டனுக்கோ கல்வியின் கடவுள் சரஸ்வதி என்று தெரியாது, தெரியவே தெரியாது. உலகின் பெரிய பணக்காரர் யார்? பில் கேட்ஸ். சரியா? ஆமா. நம்ம ஊர்ல செல்வத்தின் கடவுள் யார்? நம்ம லட்சுமி. நம்ம லட்சுமி தான் செல்வத்தின் கடவுள். செல்வத்தின் கடவுள் லட்சுமி என்று உலகத்தின் பெரிய பணக்காரருக்கு தெரியாது. அப்படியானால் கல்வி வேறு, அறிவு வேறு என்று உங்களுக்கு புலப்படுகிறதா இல்லையா? உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரனுக்கு செல்வத்தின் கடவுளை பற்றி தெரியாது. கடவுள் அல்ல உங்கள் வாழ்க்கையை தீர்மானிப்பது. நான் நாத்திகம் பேசவில்லை, நான் நடைமுறை வாழ்க்கையை பேசுகிறேன். வள்ளுவனிலிருந்து மேற்கோள் காட்டுகிறேன். இன்னைக்கு வள்ளுவர் எந்த மதம் என்று சில பேர் ஆராய்ச்சி பண்ணுகிறார்கள். வள்ளுவருக்கு என்ன கலர் துணி போடலாம் என்று நினைக்கிறார்கள். எந்த கலர் துணி போட்டாலும் ஒட்டாது, ஒட்டவே ஒட்டாது. இந்த குளிர் பிரதேசங்களில் கம்பளி விற்பாங்க, தெரியுமா? தெரியுமா தெரியுதா? கம்பளி விற்பாங்க. கம்பளி எங்க இருந்து எடுப்பாங்க? நீங்க பேச மாட்டீங்களா? சரி, நன்றி. சொல்லுங்க, இன்டராக்டிவா. இல்லைன்னா வணக்கம் சொன்னா ரெண்டாவது தடவை வணக்கம் சொன்னதுக்கு பிறகுதான் வணக்கம் சொல்றீங்க. கம்பளி எங்க இருந்து கேட்பாங்கன்னா என்ன கம்பளி எங்க இருந்து எடுப்பாங்க? அட கூட்டத்தோட கூட்டமா ஒட்டகன்னு கூட சொல்லுங்க. இப்ப என்னப்ப எவன் கண்டுபிடிக்க போறான்? அதுதான் வசதி இருக்கு. தேசிய கீதம் சேர்ந்து பாடுறான், எல்லாம் பாடுவான். தனியா பாட சொல்லுங்க. எனக்கு தெரியும், தனியா தேசிய கீதம் பாட சொன்னா ஒரு 50 பேராவது மாட்டிக்குவான். உங்களை சொல்லல. எல்லாம் எங்க ஜாயின் பண்ணுவான்? இந்த ஜெயகே அங்கதான் ஜாயின் பண்ணுவான். அது வரைக்கும் கம்பளி எங்கிருந்து பெறப்படுகிறது? ஆடு. அவர்கள் வளர்க்கும் ஆடுகள் ரோமத்திலே இருந்து கம்பளி எடுக்கிறார்கள். அதுல பிளாக் ஷீப் ஒரு ஆங்கில வார்த்தை இருக்கா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? சரி, அதுக்கு என்ன பொருள்? கருப்பாடு. அது என்ன பொருளில் பயன்படுத்தப்படுகிறது? யார் துரோகம் செய்கிறார்களோ, யார் காட்டிக் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு என்ன பேர் சொல்றான்? பிளாக் ஷீப்னு சொல்றான். நம்ம ஊர்ல சினிமாலே பாட்டு இருக்கு, ஹூ இஸ் தி பிளாக் ஷீப் அப்படின்னு சிவாஜி கணேசன் ஒரு படத்துல பாடுவார். ஹூ இஸ் தி பிளாக் ஷீப். ஏன் பிளாக் ஷீப் தான் காட்டி கொடுக்குமா? ஒயிட் ஷீப் காட்டி கொடுக்காதா? வெள்ளையா இருக்கவங்கலாம் உண்மைதான் பேசுவானா? வெள்ளையா இருக்கிறதுலாம் சிறந்தது. வெள்ளையா இருக்கிறது தான் மோசமானதுன்னு இப்ப விஞ்ஞானம் சொல்லிக்கிட்டு இருக்கு. பால், உப்பு எல்லாமே வெள்ளையா இருக்கிறத பூரா சாப்பிடாதுன்னு இருக்கான். பிளாக் ஷீப்னு ஏன் தெரியுமா சொன்னா? காரணம் இருக்கு. வெள்ளை நிறமுடைய ரோமமுடைய ஆடுகளின் ரோமத்திற்கு சந்தையில் விலை அதிகம். ஏன் விலை அதிகம் என்றால், வெள்ளை நிறமுடைய ரோமமுடைய ஆடுகளின் ரோமத்தை எடுத்து எந்த வண்ணம் வேண்டுமானாலும் சேர்க்கலாம், எந்த சாயத்தை வேண்டுமானாலும் அதன் மீது ஏற்றலாம். ஆனால் கருப்பு ரோமமுடைய ஆடுகளின் ரோமத்தின் மீது எந்த சாயத்தையும் ஏற்ற முடியாது. கருப்பு கருப்பாக மட்டுமே இருக்கும். எனவே கருப்பு ரோமத்திற்கு விலை குறைவு. எனவே கருப்பு ஆட்டுக்கு மதிப்பு குறைவு. அப்படியானா ஒரு கூட்டத்தில் ஹூ இஸ் தி பிளாக் ஷீப் என்று கேட்டால், யார் மதிப்பு குறையானவனோ, யாருக்கு சந்தையில் மதிப்பு இல்லையோ அவனை கருப்பு ஆடு என்று சொல்வது வழக்கம். அது வெள்ளைக்காரன் சொன்னா சரி, நம்ம சொல்லலாமா? நம்ம சொல்லலாமா? நம்ம ஒருவேளை சொல்வதாக இருந்தால் ஹூ இஸ் தி ஒயிட் ஷீப் வேணா சொல்லலாம். நம்ம அப்படி சொல்ல வேண்டாம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? வெள்ளை ரோமத்தில் எந்த சாயத்தை வேண்டுமானாலும் ஏற்றலாம், கருப்பில் எந்த சாயத்தையும் ஏற்ற முடியாது. திராவிட நிறம் கருப்பு. இந்த நிறத்தில் நீங்களும் நானும் இருக்கிற இந்த நிறத்தில் எந்த சாயத்தையும் ஏற்ற முடியாது. வள்ளுவனுக்கு எந்த சாயத்தையும்
ஏற்ற முடியாது. வள்ளுவர் சமணரா? வள்ளுவர் பௌத்தரா? வள்ளுவர் சைவரா? வள்ளுவர் வைணவரா? வள்ளுவர் என்ன வேட்டி கட்டி இருந்தார்? வேட்டி கட்டி இருந்தார்னா ஒத்துக்கோ. ஆமா. வள்ளுவர் மனைவி வாசுகி. ஒரு கதை, ஊர்ல மூடர்கள், அறிவியல் அறிவு இல்லாத மூடர்கள். வள்ளுவர் என்ன பண்ணாரா? அவன் மனைவியை பார்த்து வாசுகி அப்படின்னு கூப்பிட்ட உடனே நம்ம என்ன பண்ணிச்சா? இந்த கதை தெரியுமில்ல? இந்த கதையெல்லாம் நல்லா தெரியும். என்ன கதை? எரித்து கொண்டிருந்த கிணற்று கயிறை நம்ம என்ன பண்ணுச்சு? அப்படியே விட்டுட்டு திரும்ப வந்து, சுவாமி அழைத்தீர்களா அப்படின்னு கேட்ட உடனே அவர் இன்னும் சொன்னார், ஏதோ ஒரு வேலை சொன்னார். பேசி முடிச்சுட்டு அவர் சொன்ன மேலெல்லாம் செஞ்சுட்டு அப்புறமா அந்த அம்மா கிணத்தடிக்கு போனப்போ என்னாச்சு? அந்த அம்மா விட்டுட்டு வந்த கயிறு அப்படியே நின்னுச்சு. காதுல பூ வைப்பாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். காதுல செடியே வளர்க்க முயற்சி பண்றான். இதுல என்ன மோசம்னா, நம்மாளு காதை கொடுத்துட்டு உட்கார்ந்துருக்கான். இந்த கதை சொல்லும் போது நிறுத்து நிறுத்து, இன்னும் கூட நல்லா சொல்லலாம். கூப்பிட்ட உடனேயே அப்படியே விட்டுட்டு வர்ற அளவுக்கு ஒரு படிப்பறிவு இல்லாத பொண்டாட்டியோட ஒருத்தன் வாழ்ந்திருந்தானா அவனால இப்படி ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கவே முடியாது. இவ்வளவு பெரிய புத்தகத்தை எழுதின என் பொண்டாட்டி கூப்பிட்ட உடனே கையில விட்டுக்கிட்டு வர அளவுக்கு கிணப்பு பொண்டாட்டி கூட அவன் வாழ்ந்திருப்பான். டேய் இங்க வர்றா, அப்படியே விட்டுட்டு வரணும்னா ஒன்று ஒரு முனைய கணத்துல கட்டியிருக்கணும், இல்லையா 2 குடம் போட்டிருக்கணும், இல்லையா பிசிக்ஸ் படி 1-2 குடம் போட்டிருக்கணும், இல்லை கட்டியிருக்கணும். இந்த 2 தவிர வேறு எந்த வழியுமே கிடையாது. 3ஆவதா ஒன்று வழி இருக்கு. அது என்ன வழி? இறைச்சிக்கிட்டு இருக்கேன், கொஞ்ச நேரம் இரியா, இறைச்சிட்டு வர்றேன், கத்தாத அப்படின்னு சொல்ற அறிவாவது வாசுகிக்கு இருக்கணும். இதுதான் சயின்ஸ். இவ்வளவுதான் சயின்ஸ். இந்த கதையெல்லாம் தூக்கி சுமக்க கூடாது. அறிவு என்பதை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். அறிவு என்பது புதிதாக ஒன்றை கற்றுக்கொள்வது கூட அல்ல. நான் சொல்ற வார்த்தைகளை குறித்துக் கொள்ளுங்கள். அறிவு என்பது புதிதாக ஒன்றை கற்றுக்கொள்வது கூட அல்ல. உங்கள் மண்டையில், என் மண்டையில் காலங்காலமாக இந்த சமூகம் ஏற்படுத்தி வைத்த அறியாமைக்கும் விஞ்ஞானத்திற்கும் புறம்பான செய்திகளை மண்டையில இருந்து வெளியேற்றுவது அறிவு. வெளியே போன 6 மணிக்கு கரண்ட் போட வீட்டில் லைட்டு போடுறேன். லைட்டு போட்டு ஏன் கும்பிடுற? யாருக்குமே தெரியாது. இன்னொரு உச்சத்துக்கு போயிட்ட நம்ம யாராவது பார்த்துருவானோ கும்பிடாம இருக்கிறது என்ன? கும்பிடுறான். ஏன் கும்பிட்டான் உனக்கு தெரியுமா? தெரியாது. நீ ஏன் கும்பிடுற? தெரியாது. யாராவது செத்து போயிட்டாங்க, வீட்டில இருந்து கொள்ளி சட்டி தூக்கிட்டு போற. ஏன் தூக்கிட்டு போற? அந்த காலத்துல மயானத்துல தீப்பெட்டி கிடைக்காது, நெருப்பு கிடைக்காது, வீட்டில இருந்து கொண்டுட்டு போற. இப்போ 2400 வோல்ட்ல ஒரு மின் மயானம் கட்டி வச்சிருக்கான். 2.5 மணி நேரத்தில் இருந்தா அவங்க சித்தப்பா இங்க ஒரு பெரியப்பான்னு பொட்டலம் போட்டு கொடுக்குறான். நீ என்னத்துக்கு தூக்கிட்டு போற? எதுக்கு தூக்கிட்டு போற? யோசிப்பாரு. கேட்டா அவன் அப்படிதான், அவன் தூக்குனான் அதனால நான் தூக்குறேன். ஒரு சின்ன பழமொழி சொல்லுவான். எவனா ஒருத்தன் பொங்கல் தின்னுட்டு கோவில்ல புடைக்கிறதுக்கு வழி இல்லாம சுவத்துல பூசிட்டான். அது ஒருத்தன் பார்த்துருக்கான். ஐயோ பார்த்துட்டானேன்னு அவன் 3 தடவை தொடச்சிட்டு கும்பிட்டுட்டு போயிட்டான். ஒரு வாரம் கழிச்சு அவன் திரும்ப கோவிலுக்கு வந்து அங்க 10 பேர் நிக்கிறான் வரிசையில. எதுக்கு? 3 தடவை தேய்ச்சிட்டு கும்பிடுறதுக்கு. கல்வி பெரிதல்ல, அறிவு பெரிது. விஞ்ஞானபூர்வமாக ஒன்றை அணுகுவது பெரிது. நான் வள்ளுவனை விஞ்ஞானபூர்வமாக அணுகுகிறேன். வள்ளுவன் வைணவனா, சைவனா, சமணனா, பௌத்தனா என்கிற எல்லா கேள்வியையும் தாண்டி தான் யார் என்பதை வள்ளுவன் எனக்கு கற்றுக் கொடுக்கிறான். ஒரு குறளில் வள்ளுவன் கற்றுக் கொடுக்கிறான். என்ன குறள்?
எல்லா சமயங்களையும், உலகத்தின் எல்லா தெய்வங்களையும், ஒன்று ரெண்டுலாம் கிடையாது, உலகத்தின் எல்லா சமயங்களையும் எல்லா தெய்வங்களையும் தன் எழுதுகோலால், தன் எழுத்தாணியால் அப்படி தூக்கி வள்ளுவன் கிடாசுகிற ஒரு குரல் இருக்கு. யாராவது சொல்லுங்க. தெய்வத்தால் முடிஞ்சு போச்சு. உலகின் எல்லா சாமியைக்கும் பஞ்சர் பண்ணிட்டாங்க கடவுள் வள்ளுவன். ஒரே பாட்டில் கடவுள் எல்லாம் சாமி பார்த்துக்குவார், எல்லாம் சாமி தான் செய்கிறார், எல்லாம் சாமி பார்த்து செஞ்சிருவார், சாமிக்கு தான் தெரியும். நான் வள்ளுவன் சொன்னா சாமிக்கே முடியலைன்னாலும் முடிஞ்சுதா? அதில் எந்த சாமி? ஓன் சாமியா ஏன் சாமியா? பெரிய சாமியா சின்ன சாமியா? பௌத்த சாமியா சமண சாமியா? கிறிஸ்தவ சாமியா இஸ்லாமிய சாமியா? வள்ளுவன் சொன்னான் எல்லா சாமியுண்டா, தெய்வத்தான் ஆகாது, சாமியாலேயே முடியாதுனாலும் நான் செய்வேண்டா. எதனால? முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். அப்படியானால் வெல்வதற்கான ஆயுதம், வெல்வதற்கான வழிமுறை கடவுள் நம்பிக்கையா உழைப்பா? வெற்றி பெறுவதற்கான வழி கடவுள் நம்பிக்கையா உழைப்பா? சொன்னா சாமி கோச்சுக்குவாருங்க. அப்படி கமுக்கமா சாமி கேட்டுச்சுன்னா, ஆமா சாமிக்குமே நம்ம தான் பார்த்துக்கிறோம். ஆமா எல்லா சாமியும் நம்ம தான் பார்த்துக்கிறோம். நல்லா யோசிச்சு பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க, எல்லா பகுதியிலும் யோசிச்சு பாருங்க. கடவுள்கள் இல்லாத உலகத்தில் மனிதர்களால் வாழ முடியும், மனிதர்கள் இல்லாத உலகத்தில் கடவுளால் வாழ முடியாது. எந்த கடவுளாலும் வாழ முடியாது. யார் போட்டி வைக்கிறது? ஆமா யார் பத்திரப்படுத்தி வைக்கிறது? யார் காலை எடுத்து குளிப்பாட்டி சோறு போட்டு 3 வேளையும் தின்னு கொடுக்கிறது? நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். கடவுள்கள் இல்லாத உலகத்தில் மனிதர்களால் வாழ முடியும், மனிதர்கள் இல்லாத உலகத்தில் கடவுளால் வாழ முடியாது என்று உணர்ந்து கொண்ட வள்ளுவன் சொன்னான், உலகத்தின் எந்த தெய்வத்தை விடவும் எது கை கொடுக்கும்? முயற்சி, உழைப்பு கை கொடுக்கும். அதுதான் அறிவியல், அதுதான் விஞ்ஞானம். விஞ்ஞான பூர்வமாக இந்த உலகத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வெறும் கல்வி அல்ல, வெறும் வாசிப்பு அல்ல. வாசிப்பை மீண்டும் மீண்டும் செய்ய வேண்டும். நான் உங்களுக்கு சொல்வதன் பொருள் வாசிப்பை நிராகரிப்பது அல்ல, வாசிப்பதை அதிகரிப்பது. வாசிக்கும் போது எழுதப்பட்ட சொற்களுக்கு இடையில் எழுதியவன் எதை சொல்ல விரும்புகிறான் என்பதை கண்டறிவது. ஒரு குறள், நான் பொருள் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். இதுவரை திருக்குறளுக்கு எழுதிய எல்லா உரைகளிலும் இல்லாத ஒரு உரையை சொல்கிறேன். பரிமேலழகர், நத்தர், தாமர், மணக்குடவர், மு வரதராஜனார், கலைஞர் கருணாநிதி, சாலமன் பாப்பையா என்று 30க்கும் மேற்பட்ட உரையாசிரியர்கள் எழுதிய உரையில் அல்லாத ஒரு உரையை நான் வள்ளுவனுக்கு ஒரு குறளுக்கு சொல்லுகிறேன். நான் இதை இப்போ சொல்ல போவதில்லை, எனக்கு நேரம் இல்லை. என்ன ஒருவர் கேட்டார், எல்லாரும் எழுதிய உரையை மீறி ஒரு புதிய உரையை எழுதுவதற்கு உனக்கு யார் அனுமதி கொடுத்தது? வள்ளுவன் கொடுத்தான் என்று சொன்னேன். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்று வள்ளுவன் சொன்னதை வைத்துக் கொண்டு உரையாசிரியர் சொன்ன அனைத்து உரையையும் மறுத்து ஒரு புதிய உரையை கண்டறிவது என்பது வாசிப்பின் வழியாக அறிவை மேம்படுத்துவது, வாசிப்பின் வழியாக அறிவியல் பூர்வமாக வாழ்வது, வாசிப்பின் வழியாக மூட நம்பிக்கைகளை தகர்ப்பது. என்ன நடந்தவன பூனை குறுக்க போல திரும்ப ஓடி போயிடுறான். உண்மையில யாருக்கு ஆபத்து? பூனைக்கு தான் ஆபத்து. இவன் மிதிச்சா அது செத்து போயிடும். பள்ளி, நீங்க நல்ல அடலசன் பேபிஸ் தான், நான் உங்களுக்கு சொல்றேன். ஆண் பள்ளி தான் சத்தம் எழுப்பும், தாடையை அசைத்து ஒலி எழுப்பும் ஆற்றல் பெண் பள்ளி கிடையாது. உயிரியலில் ஆண் பள்ளிகளுக்கு மட்டும்தான் தாடையை அசைத்து ஒலி எழுப்பும் ஆற்றல் உண்டு. அது ஏன் அசைச்சு ஒலி எழுப்புதுன்னா பெண் பள்ளியை அழைப்பதற்காக. அது லவ் பண்ணுது, அது துணை தேடுது, அது குடும்பம் நடத்துறதுக்காக சத்தம் போட்டா இவன் அதை பார்த்து குடும்பம் நடத்தணும்னு நினைச்சான்னா அது அல்ல, அதல்ல கல்வி, அதல்ல அறிவு. இந்த மொழி 3500 ஆண்டுகளுக்கு முந்தைய இந்த மொழியில், இந்த மொழியின் வழியாக
அறிவியல் பூர்வமாக உலகத்தை பார்ப்பதற்கும் எல்லோரையும் சமத்துவமாக பார்ப்பதற்குமான பார்வையை தமிழ் கொடுத்திருக்கிறது. யாதும் ஊரே என்று பாடியதோடு நிற்கவில்லை, தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்று எழுதியிருக்கிறார்கள். நன்மையும் தீமையும் பிறர் தர வாராது. நம் முயற்சியால், நம் உழைப்பால், நம் செயலால் நன்மையும் தீமையும் வரும். எனவே இந்த மொழி, ஒப்பற்ற இந்த மொழியை ஏன் நான் நம்புகிறேன், நான் சாதாரணமாக சொல்லவில்லை. திருக்குறள் மாநாடு என்று 2வது மாநாடு இன்றைக்கு விருதுநகரில் நடக்கிறது. இத்தகையதான தமிழகம் முழுவதிலும் இருந்து 1000 பேரை தேர்ந்தெடுத்து தகுதியுடையவர்களை மிகச்சரியான முறையில் திரட்டியமைக்காக நான் மாவட்ட நிர்வாகத்தை, என் அன்புக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவரை, அவரோடு இணைந்து பணியாற்றும் அனைவரையும் பாராட்டுகிறேன். ஏன் தெரியுமா? நாங்கள் கல்லில் விதைக்கவில்லை. நாங்கள் இதோ இன்னும் 50 ஆண்டுகளுக்கு பிறகு, இன்னும் 50 ஆண்டுகளுக்கு, ஏன் இன்னும் 70 ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டில் எல்லா பதவிகளிலும் அமர்ந்து எல்லா துறைகளிலும் ஆளப்போகும் வளமான நஞ்சை நிலத்தில் விதைக்கிறோம். நீங்கள் சிந்தனை பெற்று, அறிவு பெற்று, பயிராகி, உயிர் பெற்று இந்த சமூகத்தை காப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். நாளைக்கு உயர்ந்த பதவிகளுக்கு வந்தால் நான் உங்களுக்கு எளிய சில உண்மைகளை சொல்லித் தருகிறேன். எப்போதும் எளிய மக்களிடத்தில் அன்போடு இருங்கள். ஏழைகளிடத்தில் கனிவோடு இருங்கள். காசு பணம் தருவது கூட அப்புறம். நான் இதே மண்ணில் கிராமப்புறங்களில் வங்கிகளில் வேலை பார்த்தவன். ஒரு 20 ஆண்டுகளுக்கு 30 ஆண்டுகளுக்கு முன்பு கையெழுத்து போட தெரியாது வங்கிக்கு வரும் வாடிக்கையாளர்களில் பலருக்கு. நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? எதிரே ஒரு சாட்சியை வைத்து கொண்டு சொல்கிறேன். என்னோடு பணியாற்றியவர், கையெழுத்து போட தெரியாதவர் வந்தால் பெரும்பாலான வங்கி ஊழியர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். ஏன் தெரியுமா? 20 கையெழுத்து 30 கையெழுத்தும் கட்டவரில் பிடிச்சு இன்குபேட்டரில் வச்சு அமுக்கி, அவன் பெர்மிஷனே இல்லாமல் என்ன எழுதியிருக்குன்னு அவனுக்கு சொல்லாமல், எதுவுமே தெரியாமல் பெரட்டி விறுவிறுன்னு 20 நிமிஷத்துக்குள்ள 5 பேர்ட்ட கையெழுத்து வாங்கிட்டு போ அப்படின்வாங்க. என் பணிக்காலத்தில் கையெழுத்திட தெரியாமல் நான் பணியாற்றிய வங்கியில், நான் பணியாற்றிய கிளைக்கு என் முன் வந்தவர்களை முதியோர் கல்விக்கூடங்களுக்கு வரவழைத்து, வங்கி முடிந்ததற்கு பிறகு மாலை நேரங்களில் கல்விக்கூடங்களுக்கு போய் அவர்களுக்கு எழுதவும் படிக்கவும் கையெழுத்து போடவும் கற்றுக் கொடுத்து, பிறகு இதே மாவட்டத்தில் நடந்த மாபெரும் அறிவொளி இயக்கத்தில் பணியாற்றியவர்களோடு இணைந்து பணியாற்றி 8 மாதங்களுக்கு பிறகு நான் பணியாற்றிய கிளையில் கையெழுத்து போடாத ஒரு கருப்பனும் ஒரு குப்பாயியும் முதியோர் கல்விக்கூடத்தில் பயின்று நான் பணியாற்றிய அதே கிளையில் அதே இடத்தில் வந்து பேனாவை வாங்கி பெருமிதத்தோடு 30 கையெழுத்து போட்டதை நம்ம ஆளுக்கு பேனா கொடுக்க மாட்டான், உடைச்சிருவாங்க. ஆமா ஆமா, அவன் கொண்டுட்டு போயிடறான்னு கட்டி போட்டிருப்பாங்க பேனாவை, பால் பாயிண்ட் பேனாவை கவுண்டரில் கட்டி போட மாட்டாங்க. ஒருவேளை புதிதாக எழுத படிக்க ஆரம்பித்த ஒரு முதியவனுக்கு, ஒரு பாட்டிக்கு எழுதி பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருந்தால் அவள் பேனாவை எடுத்து போக வேண்டும் என்பதற்காக நான் பணியாற்றிய எந்த கிளையிலும் பேனாவை நாங்கள் கட்டி போட்டதில்லை. அது ஏழைகளுக்கானது, எளியவர்களுக்கானது. எழுத படிக்க தெரியாது அவர்களே எங்கள் முன்னால் பிறகு வந்து கையெழுத்து போட்டிருக்கிறார்கள். எங்களுடைய ஸ்டாஃப் சொல்லுவாங்க, எப்படியும் 1 மணி நேரம் ஆகும் சார் அப்படின்வாங்க. நான் சொல்லியிருக்கிறேன், ஒரு நாள் ஆகட்டும். எழுத படிக்க தெரியாத ஒரு பாமர மனிதன், கடந்த காலத்தில் கல்வி மறுக்கப்பட்ட ஒரு மனிதன், இதோ இன்றைக்கு வங்கியின் கிளையில் வந்து 30 கையெழுத்துக்களை தானே போடுகிறான் என்றால் அதற்கான கருணையை, அவர்களிடத்தில் நடந்து கொள்ளும் பண்பை நீங்கள் கற்றுக்கொண்டால் போதும். நான் உங்களிடத்தில் இருகரம் கூப்பி வேண்டுவது அதுதான். எனக்கு தெரியும், நீங்கள் தான் தமிழ்நாட்டில் அடுத்த தலைமுறையாக வரப்போகிறீர்கள்.
நீங்கள் தான் தமிழ்நாட்டில் பல்வேறு துறைகளில் மாவட்ட ஆட்சியர்களாக, பொறியாளர்களாக, மருத்துவர்களாக, என்னை போல் எழுத்தாளர்களாக, திரைப்பட கலைஞர்களாக வரப்போகிறீர்கள். எந்த துறைக்கு வந்தாலும், எந்த இடத்திற்கு வந்தாலும் சிறுமை கண்டு பொங்குவர்களாக மட்டும் இருந்தால் போதாது, எளிமை கண்டு இறங்குகிற பண்பும் உங்களுக்கு வேண்டும். எளிமை கண்டு இறங்குகிற பண்பு இருந்தால், எளிய மக்களோடு நெருக்கமாக நேசமாக வாழ்ந்தால், அதனினும் உயர்ந்த பண்பு எதுவுமே இல்லை. இந்த மொழியை நான் திரும்பவும் சொல்லுகிறேன், தமிழை சாத்தியமான அளவு எழுதுங்கள், பேசுங்கள், படியுங்கள். பேசாமல், எழுதாமல், பிறமொழி சொற்களை கலக்காமல் பேசுங்கள். நான் இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். வேறு எந்த நாட்டுக்கு வேண்டுமானாலும் போங்கள், பிறமொழி சொற்களை கலந்து பேச மாட்டார்கள். அப்படி ஒன்று இருப்பதே அவர்களுக்கு தெரியாது. நான் ஒன்றும் இல்லை, ஒருத்தர் பாதையை மறிச்சுட்டு நிற்கிறார், அவரை போ சொல்லணும். ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவீங்க? மூவ். இது எப்படி சொல்லலாம்? ஆங்கிலத்தில் தான் பேச வேண்டும் என்று விரும்பினால், சார் மூவ், ப்ளீஸ் மூவ், கைண்ட்லி மூவ், குட் யூ மூவ், கேன் யூ மூவ், ஐ ரெக்வெஸ்ட் யூ டு மூவ், மூவ். எப்படி வேணா சொல்லலாம். நம்மால் என்ன சொல்றான்? கொஞ்சம் மூவ் பண்ணுங்க. மூவே பண்றது தான். அது ஏன் இன்னொரு எந்த நாட்டிலேயாவது போ, எந்த வெள்ளக்காரன் ஆகுது, கொஞ்சம் கேன் யூ கைண்ட்லி தள்ளுங்கோ சொல்லுவானா? சொல்லுவானா? திங்கிற சோத்துல மண்ணள்ளி போட்டு அவனாவது திம்பானா? திங்க மாட்டான். நம்மளால் திங்கிறான். திங்கிற சோத்துல கொஞ்சம் மண்ணையும் அள்ளி போட்டுக்கிட்டு பேசும்போது தமிழோட வேற மொழியிலையும். ஒரு காலேஜில் போய் உட்கார்ந்துருக்கேன், மீட்டிங்கு, இது மாதிரி ஒரு மைக் மேடை போட்டிருக்காங்க. என் பக்கத்தில் அந்த பிரின்சிபால் உட்காந்துருக்காரு. இந்த போடியம் இந்த நகத்தை சொன்னா, அவர் அந்த பையனை கூப்பிட்டு சொல்றாரு, அதை கொஞ்சம் நடு சென்டருக்கு நகர்த்திடு அப்படின்னு. எனக்கு உடம்பெல்லாம் நடுங்கி போச்சு. நான் அப்புறம் அவராட்ட மெதுவாக சொன்னேன், சார் நடுனாலும் சென்டர் தான், சென்டர்னாலும் நடுதான், நடுவில் போடுன்னா போட போகிறேன். நீ ஏன் சார் இப்படி நடு சென்டரில் போடுன்னு சொல்கிறீங்க? அப்படி ஒன்று உலகத்தில் எங்கே சார் இருக்குது அப்படின்னா, அவர் பழகி போச்சு அப்படின்னாரு. எனக்கு என்ன கவலை தெரியுமா? அவர் அப்படி பேசினாரு கவலை இல்லை, அவர்கிட்ட இன்னும் 15 வருஷம் சர்வீஸ் இருக்குன்னு சொன்னார். இன்னும் எத்தனை பேர் அவர்கிட்ட படிக்க போகிறானோ அவ்வளோ பேருக்கு அவர் நடு சென்டர்னு தான் சொல்லி தருவாருன்னு நினச்சேன்னா நடுக்கமாயிருது. நீங்கள் நினைத்தால் மாற்ற முடியும், நாம் நினைத்தால் மாற்ற முடியும், நாம் நினைத்தால் நம் மொழியை காக்க முடியும். வல்லினம், மெல்லினம், இடையினம் பெரும்பான்மையான தமிழர்களுக்கு பலவீனம். என்ன நா போட, என்ன ரா போட, என்ன ரூ போட, என்ன லா போட தெரியல. இன்னைக்கு தகராறுன்னு எழுத சொன்னா தகராறு. ரூவுக்கு பக்கத்தில் ஒருத்தன் பேனா, உங்களை சொல்லலை, ரூவுக்கு பேனாக்கத்தில் பேனா வச்சு ஒருத்தன் கேட்குறான், மாப்பிள்ள என்ன ரூ போட? அவன் அதுக்கு மேலே கெட்டிக்கிறேன், மாப்பிள்ள பெரிய தகராறுனா பெரிய ரூ போடு, அதுவே சின்ன தகராறுனா சின்ன ரூ போடுங்கிறான். ஏய், தமிழில் சின்ன ரூவும் இல்லை பெரிய ரூவும் இல்லை, அது வல்லினம், மெல்லினம், இடையினம். பெரும்பான்மையான தமிழர்களுக்கு அது பலவீனம். நம் தாய்மொழியை போல வளமையான, நம் தாய்மொழியை போல செழுமையான, நம் தாய்மொழியை போல மூத்த, நம் தாய்மொழியை போல இளைய ஒரு மொழி இந்த உலகத்தில் இல்லை. இந்த மொழியில் எழுதப்பட்டிருப்பது போல பேரிலக்கியங்கள் உலகத்தின் எந்த மொழியிலும் இல்லை. அவைகளை வாசித்து வெறும் வாசிப்பாக மட்டும் இல்லாமல் அறிவியல் பூர்வமாக அவர்களை கற்று உணர்ந்து சமூகத்தின் உயர்ந்த பொறுப்புகளுக்கு வந்து எளிய மக்களுக்கு தொண்டாற்றுகிறவர்களாக நம் தாய்மொழியை இன்னும் பல தலைமுறைகளுக்கு 3500 ஆண்டுகளுக்கு முன்பு கீழடியில் ஒருவன் சுட்ட மண்ணில் எழுதியிருக்கிறான். அப்படியானால் என்ன பொருள்? 3500 ஆண்டுகளாக நமது முன்னோர்கள் சுட்ட மண்ணில், கல்லில், பலகையில், கருங்கல்லில், தாமரத்தில், பட்டயத்தில், பனை ஓலையில், காகிதத்தில் என்று கிடைத்த எல்லா வடிவங்களிலும் பதிவு செய்து எழுதி மொழியை காப்பாற்றி கொண்டு வந்து உங்கள் கைகளிலும் என் கைகளிலும் கொடுத்திருக்கிறார்கள். இதோ காகிதத்தில் இந்த தமிழ்
கணினியில் ஏறிவிட்டதா? காகிதத்திலும் கணினியிலும் இருக்கிற தமிழை இன்னும் காலத்திற்கு காப்பாற்ற வேண்டிய கடமை யாருக்கு இருக்கிறது? யாருக்கு இருக்கிறது? யாருக்கு இருக்கிறது? நமக்கு, உங்களுக்கு. நீங்கள் எங்களுக்கு என்று சொன்னாலும் அதில் நானும் இருக்கிறேன். நான் நம்புகிறேன், இன்னும் ஒரு 10 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டில் வாழும் வாய்ப்பை இயற்கை எனக்கு தந்தால் இன்னும் 10 ஆண்டுகளுக்கு பிறகு 2035ஆம் ஆண்டு இதே தமிழ்நாட்டின் மிக உயர்ந்த பதவிகளில் மாவட்ட ஆட்சியர்களாக, மாபெரும் கலைஞர்களாக, எழுத்தாளர்களாக, மேதைகளாக, அறிவிலும் சிறந்தவர்களாக இந்த தமிழகத்தை, இந்த மொழியை காப்பாற்றும் குழந்தைகளாக நீங்கள் வருவீர்கள். அன்று நான் உங்களை நீங்கள் பணியாற்றும் இடங்களுக்கு தேடி வந்து வாழ்த்துவேன், வணங்குவேன். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன? இதை முதல்ல பழகிட்டு போயிருங்க. இது என்னது? எங்கிட்ட சொல்ல மாட்டீங்களா? இது என்னது? வணக்கம். ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு முறை இருக்குதா? ஜப்பானிகள் என்ன பண்றாங்க? குனிந்து வணங்குறாங்க. ஆங்கிலேயர்கள் எப்படின்னா, அரபுகள் என்ன செய்வாங்க? கட்டி பிடிச்சுக்குவாங்க. வணக்கம் சொல்வதற்கு ஒவ்வொரு நாட்டிலும் ஒரு முறை இருக்கிறது, ஒரு பண்பாடு இருக்கிறது. தமிழகத்தில் என்ன முறை? வணக்கம். எனக்கு 10 வயது. ஒரு ஏழை பள்ளிக்கூடத்தில் படித்த குழந்தை நான். மதுரையில் நான் பிறந்து வளர்ந்த வீடு 400 சதுர அடிக்கும் குறைவான ஒரு சிறிய வீடு. 400 சதுர அடிக்கும்னா ஒரு சென்ட் கம்மி. 400 சதுர அடிக்கும் குறைவான அந்த வீட்டில் 13 பேர் நாங்கள் வாழ்ந்தோம். அன்றைக்கு வீடு சின்னதாக இருந்தது, மனிதர்களின் இதயங்கள் பெரிதாக இருந்தது. இந்த வீடுகள் பெரிதாகிவிட்டது, மனிதர்களின் இதயங்கள் சிறியதாகிவிட்டது. மதுரையில் கீழசந்தப்பேட்டையில் ஒரு ஏழை பள்ளிக்கூடத்தில், ஒரு கூரை பள்ளிக்கூடத்தில் படித்த குழந்தை நான். ஊரில் எங்கு மழை பெய்தாலும் பள்ளிக்கூடத்திற்குள்ளே பெய்யும். நான் மழைக்காக பள்ளிக்கூடத்திற்கு ஒதுங்கிய குழந்தை அல்ல. நான் ஒதுங்கிய பள்ளிக்கூடத்திற்கு மழை வந்தது. நான் ஒதுங்கிய பள்ளிக்கூடத்தில் மழை பெய்தது. எப்படி தமிழ் எழுத வேண்டும், எப்படி ஆங்கிலம் எழுத வேண்டும் என்று என் ஜோசப் வாத்தியாரும் லில்லி டீச்சரும் எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள். இன்றைக்கும் என் கையெழுத்திலிருந்து கடிதம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக என் நண்பர்கள் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். ஏனெனில் நான் எழுதுகிற ஒவ்வொரு கடிதமும் காதல் கடிதத்திற்கு ஒப்பானது. அது என் மொழியின் மீது கொண்ட காதல், என் தோழமையின் மீது கொண்ட காதல், நான் படித்த கருத்துக்களின் மீது கொண்ட காதல். கொம்பு சாயாமல், மூக்கு உடையாமல், கோணாமல், அம்பு போல் நிற்கும் அழகான எழுத்தை எனக்கு எழுத கற்றுக் கொடுத்தது ஜோசப் வாத்தியாரும் லில்லி டீச்சர். இன்றைக்கும் இதோ இங்கிருந்து பார்த்தால் நீங்கள் வாசிக்கலாம். அப்படி எழுதுகிற எழுத்துக்கு சொந்தக்காரன் நான். அந்த ஜோசப் வாத்தியார் ஒரு முறை சொல்லிக் கொடுத்தார். டேய், ஏத்த பார்த்த உடனே 2 கையை எடுத்து ஏண்டா கும்பிடுறோம் என்று கேட்டார். வணக்கம் சார். அதுதான் தெரியும்டா. ஏன்டா வணக்கம் சொல்கிறோம்? வர்றவங்களுக்கு வணக்கம் தானே சொல்லணும். அந்த வயசில் வணக்கம் சொல்கிறோம், வணக்கம் சொல்லணும். ஏன் 2 கையையும் சேர்த்து ஒன்றா சொல்கிறோம் தெரியுமா என்று கேட்டார். தெரியவில்லை. ஜோசப் வாத்தியார் சொல்லிக் கொடுத்தார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், 21ஆம் நூற்றாண்டின் அறம், 21ஆம் நூற்றாண்டின் நீதி, 21ஆம் நூற்றாண்டின் ஒழுக்கம், 21ஆம் நூற்றாண்டின் மேன்மை என்று ஒன்று இருக்குமானால் அது ஒன்றுதான். அது சமத்துவம். நீயும் நானும் ஒன்று. நீ எங்கு பிறந்திருந்தாலும், யாருக்கு பிறந்திருந்தாலும், என்ன நிறத்தில் இருந்தாலும், யாராக இருந்தாலும், நீயும் நானும் ஒன்று. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும். அதுதான் இந்த நூற்றாண்டின் குரல். போன நூற்றாண்டில் யோசப் வாத்தியார் சொல்லிக் கொடுத்தார். எதிரே வருகிறவனை பார்த்து 2 கரங்களையும் கூப்பி தமிழர்கள் வணங்குவதற்கு என்ன பொருள் என்று கேட்டபோது யோசப் வாத்தியார் சொல்லிக் கொடுத்தார். டேய், இந்த கையில் என்ன பண்றோம்? சாப்பிட்றோம்.
இந்த கையில் என்னடா பண்றோம்? ஒரே சிரிப்பு வகுப்பறையில். ஆமா, 10 வயசு. கழுவுறோமா இல்லையாடா? ஆமா சார். இப்ப தெரிஞ்சுக்க, சாப்பிட்ற கையையும் கழுவுற கையையும் ஒன்னா சேர்த்து கொண்டு வந்து கும்பிடுறோம். அப்படின்னா உண்பதற்கு பயன்படுத்துகிற கையையும் கழுவுவதற்கு பயன்படுத்துகிற கையையும் என் 2 கைகளையும் வேறுபாடு பார்க்காமல் நான் எப்படி சமமாக நடத்துகிறேனோ அப்படி எனக்கு எதிரே வருகிற உன்னை சாதி பார்க்காமல், மதம் பார்க்காமல், நாடு பார்க்காமல், நிறம் பார்க்காமல், ஏழை பணக்காரன் என்கிற வேறுபாடு பார்க்காமல் என் 2 கைகளையும் சமமாக நடத்துவது போலவே உன்னையும் நடத்துவேன், உங்களையும் நடத்துவேன் என்று உலகத்திற்கு சொல்லுவதற்காக தமிழர்கள் உருவாக்கிய முறை என்ன? சொல்லுங்க சத்தமா. வணக்கம்.